கூர்வாளின் அரசியல் அலசல். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை. ராஜபக்சாக்களுக்குத்தான் வாக்களித்தார்கள். என்னை மக்கள் வீட்டுக்குத்தான் அனுப்பினார்கள். ராஜபக்சக்கள் நாட்டை ஆட்சி செய்யவில்லை. அதனை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையும் செய்தார்கள். இதனால் தான் நாடு சீரழிந்தது. இப்படி நாடு சீரழிந்து மரணத்தின் விளிம்பில் இருந்த போது நாட்டை விட்டு ஓடினார்கள். GL டலஸ் போன்றவர்கள் எதிர்க்கட்சிக்கு ஓடிவிட்டார்கள். அப்போது ராஜபக்சக்களின் பரம எதிரியாகவிருந்த என்னிடம் பொறுப்பினை எடுத்து செய்யுமாறு வேண்டிக் கொண்டார்கள். மக்களால் ஒதுக்கப்பட்ட நான் நாட்டிற்காக ராஜபக்சக்களோடு சேர்ந்து பொறுப்பை எடுத்தேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நான் மக்களுக்காகவே பொறுப்பை ஏற்றேன். என் கை கால்களை கட்டி நாட்டிற்காக சவாலை ஏற்று இப்போது ஒரு நல்ல நிலைக்கு நாட்டை கொண்டு வந்திருக்கிறேன். இப்படி செய்ததால் எனக்கும் ராஜபக்சாக்களுக்கும் தொடர்பு இருப்பதாக விமர்சிக்கிறார்கள். நான் இதுவரைக்கும் 50% வேலை செய்திருக்கிறேன். இன்னும் 50% வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. எஞ்சியிருக்கும் 50% செய்வதற்காகத்தான் இப்போது நான் மக்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறேன். மக்களின் கைகளில் தான் முடிவு இப்போது இருக்கிறது. இந்த நாட்டை மீட்க முடியும் என்று நான் நிரூபித்து காட்டியிருக்கிறேன். இதுவே நான் போட்டியிடும் கடைசி தேர்தலாக இருக்கும். எனவே நான் நாட்டிற்கு தேவையா இல்லையா என்பதை 21ஆம் திகதி மக்கள் தீர்மானிக்க வேண்டும். மக்கள் எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கினால் மக்களோடு சேர்ந்து வேலை செய்வேன். அப்படி வழங்காவிட்டால் வீட்டிற்கே சென்று விடுவேன். ஜனாதிபதி தேர்தலே நடாத்த முடியாத சூழலில் இருந்த நாட்டை தேர்தல் நடாத்தக்கூடிய நிலைக்கு கட்டி எழுப்பி இவ்வளவு தூரம் கொண்டு வந்த மகிழ்ச்சி மட்டும் எனக்கு இருக்கிறது. அதனை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. நன்றி.